ஒரு குழந்தைய படிக்க வைக்க இன்னைக்கு எல்கேஜி லட்சக்கணக்குல டொனேஷன் கட்ட வேண்டியிருக்கு. காசு இருந்தா தான் தரமான கல்வின்னு ஒரு நிலை இங்கே உருவாகியிருக்கு. ஆனா, ஒரு அரசு நெனச்சா எல்கேஜில இருந்து பிஎஸ்டி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தரமான கல்வியை இலவசமா கொடுக்க முடியும். இது வெறும் கனவு இல்ல, இதுதான் உண்மையான கல்வி நீதி. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் முன்னேறாது. மூலை முடுக்கெல்லாம் இருக்கிற அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு இணையா தரம் உயர்த்தணும். கலெக்டர் மகனும் கூலித் தொழிலாளி மகனும் ஒரே பெஞ்சுல உட்கார்ந்து படிக்கிற அந்தச் சூழல்தான் சமமான கல்வி. அதை அரசுப் பள்ளிகள் மூலமா மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். தாய்மொழியில கத்துக்கிற கல்விதான் சிந்தனைய தூண்டும். உலகத்துல முன்னேறிய நாடுகள் எல்லாமே அவங்க மொழியில தான் படிக்கிறாங்க. நாம மட்டும் ஏன் இன்னொரு மொழிய நம்பி இருக்கணும்? அறிவியல் முதல் ஆராய்ச்சி வரை அனைத்தையும் நம் தாய் மொழியில் கற்கும்போது நம் மாணவர்களின் அறிவு உலகத்தையே வியக்க வைக்கும். பள்ளிப் படிப்பு மட்டுமில்ல, இன்ஜினியரிங், மெடிக்கல், ரிசர்ச் வரைக்கும் ஒரு பைசா செலவில்லாம அரசு கொடுக்கணும். பணம் இல்லைன்னு சொல்லி எந்தக் குழந்தையோட படிப்பும் நிக்கக்கூடாது. கல்விக்காக செலவு செய்யற ஒவ்வொரு ரூபாயும் இந்த நாட்டோட எதிர்காலத்துக்கான முதலீடு. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கிற சலுகைகளை குறைச்சு கல்வியில முதலீடு செஞ்சா ஒரு தலைமுறையே அறிவார்ந்த சமூகமா மாறும். அரசுப் பள்ளிகள் இப்படி மாறினா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. அறிவார்ந்த மாற்றத்துக்காக இணைவோம். நம்ம அறிவு பிச்சை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.